யூஜிசி நெட் ஜூன் 2025 செஷன்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஆல்ரெடி ஓப்பன். ஆக்சுவலா சீக்கிரமே முடிய போகுது. இன்கேஸ் நீங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணல அப்படின்னா சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. அப்புறம் நம்மளுக்கு அப்ளிகேஷன் விண்டோ க்ளோஸ் ஆயிருச்சுன்னா தென் வி cannot expect it to reopen. இன்னைக்கு நம்ம யூஜிசி நெட் ஹோம் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல யூனிட் நம்பர் 9 கம்யூனிகேஷன் ஃபார் டெவலப்மெண்ட். இதுல ஒரு சின்ன டாபிக் ஒன்று பார்க்க போறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரொம்பவே முக்கியமான தலைப்பு. இந்த டாபிக் நம்ம ஃபுல்லா எலாபரேட்டா பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு சில டேர்ம்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலே அதுல இருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி பாட்னி, ஜுவாலஜி இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்டடியோ அதே மாதிரி கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜியும் இட் இஸ் அ ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. இது வந்து சோஷியல் சயின்ஸ்ல ஒரு பகுதி. இதுல நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா மனுஷங்க அவங்கள சுத்தி இருக்கிற கல்ச்சரை வச்சு எப்படி வந்து உலகத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, ஒருத்தர் எப்படி வித்தியாசப்படுத்தி பாக்குறாங்க, எப்படி சேர்ந்து வாழ்றாங்க, அது எப்படி அவங்களோட பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் இந்த கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி. இதுல நம்ம ஒரு சில டேர்ம்ஸ் மட்டும் தான் படிக்க போறோம். இது ரொம்ப வாஸ்டான ஃபீல்டு. நமக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது வேணுமோ அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் தட் யூ ஹாவ் டு நோ இஸ் என்கல்ச்சரேஷன். என்கல்ச்சரேஷன் அப்படின்னா இது ஆக்சுவலா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு குழந்தை ஒரு கல்ச்சர்ல பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை சோஷியலைசேஷன் ப்ராசஸ் மூலமா, அதாவது தன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களை பார்த்து சுத்தி இருக்கவங்க கூட பழகி தெரிஞ்சு ஒரு சில விஷயங்களை கத்துக்கும் இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம என்கல்ச்சரேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ அவங்களோட கல்ச்சருக்குன்னு இருக்கக்கூடிய வேல்யூஸ், அவங்க நம்பக்கூடிய பிலீஃப்ஸ், அவங்க வந்து செய்யக்கூடிய பிஹேவியர்ஸ் இதெல்லாம் கத்துக்கிட்டு இதெல்லாம் அந்த குழந்தையும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் அது அந்த கல்ச்சர்ல அந்த ஒரு சொசைட்டில ஒரு ஃபங்க்ஷனிங் மெம்பரா வந்து இருக்க முடியும். அது வந்து இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருந்தா அப்படின்னா ஒதுக்கி வச்சிருவாங்க, அவுட் காஸ்டா ஒதுக்கி வச்சிருவாங்க இல்லையா. சிம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க, எத்னோசென்ட்ரிசம். எத்னோசென்ட்ரிசம்னா சிம்பிள். இந்த வேர்டை பிரிங்க, எத்னோ பிளஸ் சென்ட்ரிசம். என்னோட எத்னிசிட்டி, என்னோட கல்ச்சர் தான் சென்டர், நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறது. இதுதான் எத்னோசென்ட்ரிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ என்னோட கல்ச்சர் மத்தவங்களை எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப நான் தான் கரெக்ட், நான் தான் சுப்பீரியர், நீங்க எல்லாம் என்னை விட தாழ்ந்தவங்க அப்படின்ற மைண்ட் செட்டோட இருக்கிறது. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா இன்னொரு கல்ச்சர்ல ஒரு பெட்டர் பிராக்டிஸ் இருக்கு, இல்ல அவங்க இன்னும் ஏதோ ஒரு விதத்துல வந்து நல்ல விஷயங்கள் பண்றாங்கனாலும் அதை வந்து இவங்க அப்ரிஷியேட்டும் பண்ண மாட்டாங்க, அவங்களால ஏத்துக்கவும் முடியாது இந்த ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிற பீப்புள்னால. ஸோ அல்டிமேட்லி என்ன ஆகும் அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுனால இன்னொரு பர்சனை வந்து தப்பா நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்டீரியோ டைப்பிங் பண்ணுவாங்க, அவன் அப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி ஸ்டீரியோ டைப்பிங் பண்ணுவாங்க. அவங்கள வந்து நடத்துற விதம் வந்து மாறிடும். ஏன்னா அவங்க ரொம்ப ப்ரீஜுடிஸ்டா இருப்பாங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. ரொம்ப வந்து நீ இவெல்லாம் அங்க, நீ எல்லாம் இங்கதான் இருக்கணும், நீங்க எல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, நீங்க நிக்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பீப்புளை வந்து டிஃப்ரெண்டா டிஸ்கிரிமினேட் பண்ணி ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம எத்னோசென்ட்ரிசம் அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டேர்ம் ஆல்ரெடி 2 தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் ஸ்டீரியோ டைப்பிங். ஸ்டீரியோ டைப்பிங் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இப்படிதான்ப்பா அப்படின்ற ஒரு ஜெனரலைஸ்டு மைண்ட் செட்டோட இருக்கிறது. என்னதான் ஒரு குரூப்பை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒருத்தரும் ஒரு விதமா இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஜெனரல் பிலீஃப் சொல்லணும் அப்படின்னா ஃபாரினர்ஸ்க்கு இந்தியன்ஸ் அப்படின்னா எல்லாருமே மேக்ஸ்ல ரொம்ப வந்து பெரிய ஆளா இருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குமா. சோ இப்போ ஒரு சவுத் ஏஷியனோ இல்ல ஒரு இந்தியனையோ பார்த்தா மேக்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் சொல்லி இதுக்கு நீ கரெக்ட் ஆன்சர் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சோ இது வந்து இது நல்ல பிலீஃப். ஆக்சுவலி இதனால மனுஷங்களுக்கு பிரச்சனை வரப்போறது இல்ல, ஸ்டீரியோ டைப்பிங்ல பாசிட்டிவா இருக்கிறதுல. பட் இதே ஸ்டீரியோ டைப்பிங் வந்து நெகட்டிவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தென் இட் வில் லீட் டு a lot of problems. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப நார்த் இந்தியன் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்கிறதே, அவங்களை காமிச்சிருக்கிறதே எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா குண்டா கருப்பா இருக்கிற ஒரு ஆளு, எப்ப பார்த்தாலும் இட்லி சாம்பார் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் வந்து சவுத் இந்தியனா காட்டியிருப்பாங்க. which is a huge stereotype. Like there are so many foods which are available and South Indians are not necessarily black. கரெக்டா? சோ அப்ப இது ஸ்டீரியோ டைப்பிங் சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் பத்தி ஜெனரலைஸ்டா ஓவரா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரு பிலீப் வச்சுக்கிறது. இதனால அவங்கள பத்தி நீங்க வச்சிருக்கிற அசம்ஷன்ஸ் அண்ட் ஜட்மெண்ட்ஸ் மிஸ் ஆகலாம். பட் ரிமெம்பர் ஒன் திங், ஸ்டீரியோ டைப்பிங் கேன் பி பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ நெகட்டிவ் இன் நேச்சர். ஓகேங்களா? ஸ்டீரியோ டைப்பிங்க்கும் ப்ரீஜுடிஸ்க்கும் டிஸ்கிரிமினேஷனுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ ஸ்டீரியோ டைப்பிங் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் பத்தினா உங்களோட திங்கிங் ப்ராசஸ், ஓகேங்களா, நீங்க அவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மட்டும்தான். ஸ்டீரியோ டைப்பிங்னால அந்த பர்சன் எந்த விதத்திலையும் நீங்க வெறும் திங்க் பண்றதுனால அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. பட் வாட் வில் ஹேப்பன் இஸ் தட் ஒன்ஸ் நீங்க ஸ்டீரியோ டைப்பிங்க பிராக்டிஸ்ல கொண்டு வர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து ப்ரீஜுடிஸ்டா நடத்த ஆரம்பிப்பீங்க. அவங்கள நோக்கி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்து வர ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் திங்க் மட்டும் பண்றது ஸ்டீரியோ டைப்பிங்கோட நின்னுடும். பட் அதுவே வந்து இவங்க இப்படிதான், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு மாதிரி நெகட்டிவ் டோனுக்கு அது மாறுது இல்ல, நெகட்டிவ் இமோஷன்ஸா அது கன்வெர்ட் ஆகுது இல்ல, தென் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். அப்ப நீங்க ப்ரீஜுடிஸ்டா அந்த பர்சனை நோக்கி நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி நடந்துக்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, அந்த ஆக்சுவல் பிஹேவியர்,
நீங்க ஃபர்ஸ்ட் திங்க் பண்றீங்க, ஒரு பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவா அவங்கள பத்தி நெக்ஸ்ட் யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஒரு விதமா நடத்த ஆரம்பிக்கிறீங்கல்ல, அப்படி நடத்த ஆரம்பிக்கிறத நம்ம டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ உங்களுக்கு வந்து திங்கிங் இருந்தது, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இமோஷன் அவங்கள பத்தி இருந்தது. அதனால அன்ஃபேரா தகுதியா அவங்கள நடத்தாம கொஞ்சம் மாத்தி இன்னொருத்த பர்சன கம்பேர் பண்றப்ப தகுதி இல்லாம நடத்துறத டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ பாசிட்டிவ் நெகட்டிவ் prejudice and discrimination mostly ends up in negative treatment of people, unfair treatment of people. So இது மூணு வேற வேற டேர்ம்ஸ்ங்க, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. Stereotyping is just thinking, prejudice is feeling about a person. It can be both positive and negative, whereas discrimination is always negative in nature, which will lead to a person being treated in a very unfair way. ஓகேவா? So first stereotype வரும், அப்புறம் prejudice வரும், then only discrimination will happen. Next பாருங்க, acculturation. Acculturation அப்படின்னா கல்ச்சர்ஸ் வந்து சேர்ந்து ஒரே இடத்துல வந்து இருக்கும் பொழுது ஒரு கல்ச்சரும் இன்னொரு கல்ச்சரும் ஃபியூஸ் ஆகுறது. இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஹிந்து, ஒருத்தவங்க முஸ்லிம் மேரேஜ் பண்றாங்க, இல்ல ஹிந்து வந்து கிறிஸ்டியனை மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கல்ச்சுரல் பிலீஃப்ஸும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கல்ச்சுரல் பிலீஃப்ஸும் மிக்ஸ் ஆகி இட் டெவலப்ஸ் இன்டு சம்திங் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் மாதிரி உருவாகும் இல்லையா? அதுதான் நம்ம ஏ கல்ச்சரேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க இருந்து கொஞ்சம் அங்க இருந்து கொஞ்சம் மாறி மாறி கல்ச்சரல் எலிமெண்ட் வந்து மிக்ஸ் ஆகி சேஞ்ச் கல்ச்சர் எதனால எல்லாம் நடக்கலாம் அப்படின்னா, இன்டர் காஸ்ட் மேரேஜ்னால, இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ்னால நடக்கலாம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நான் போறப்ப என்னோட கல்ச்சரும் அந்த ஊரோட கல்ச்சரும் சேர்ந்து இன்னொரு கல்ச்சர் உருவாகலாம். மோஸ்ட்லி என்ஆர்ஐஸ் இருக்காங்களா, நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ், அவங்களுக்கு இது நடக்கலாம். இல்ல ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி காலனைஸ் பண்ணும்போது நடக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் மிக்ஸ் ஆகி பிளெண்டிங் இன்டு ஈச் அதர் அண்ட் ஃபார்மிங் அ நியூ கல்ச்சர், அததான் ஏ கல்ச்சரேஷன் அப்படின்னு சொல்றோம். வேற கல்ச்சரல் அசிமிலேஷன் அப்படின்னா என்னன்னா, இது கொஞ்சம் வித்தியாசம். இங்க இருந்து கொஞ்சம் எலிமெண்ட், அங்க இருந்து கொஞ்சம் எலிமெண்ட் வருது, ரெண்டு மிக்ஸ் ஆகி ஒரு புது கல்ச்சர் உருவாக்குது. பட் கல்ச்சரல் அசிமிலேஷன், அசிமிலேஷன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டாமினன்ட் கல்ச்சர் இருக்கும், ஒரு ஹோஸ்ட் கல்ச்சர் இருக்கும். ஓகேங்களா? டாமினன்ட் கல்ச்சர் தான் மோஸ்ட்லி இந்த இடத்துல ஹோஸ்ட் கல்ச்சராகவும் இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கல்ச்சர் வந்து வீக்கா இருக்கும். ஓகேங்களா? அவங்க வந்து இப்போ பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவுக்கு வந்த காலகட்டத்துல நம்ம இன்னுமே இப்ப இருக்கிறத விடவுமே ட்ரெடிஷனலி வி வேர் வெரி ரிச். ஓகே, ரொம்ப ரிச்சா இருக்க காலத்துலயுமே ஒரு சில ப்ராக்டிசஸ் நம்ம வந்து வெஸ்டர்ன் பீப்புளுக்கு இருந்து அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து தே ஆர் த டாமினன்ட் கல்ச்சர் இல்லையா? அவங்க வந்து நம்ம மேல பவர் எக்ஸர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ஃபயர் ஆர்ம்ஸ் இருந்துச்சு. சோ அவங்க விஷயத்தை கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தேர் வாஸ் அ நீட் இல்லையா? சோ அப்போ பிரிட்டிஷ் பீப்புளோட கல்ச்சரை நம்ம அசிமிலேட் பண்ணிக்கிட்டு நம்ம ஓன் கல்ச்சரை இழக்கிறது, அது கல்ச்சுரல் அசிமிலேஷன். ஓகேங்களா? இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப்ஸ் தே அடாப்ட் அ டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் பிராக்டிஸ். அந்த டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் பிராக்டிஸ் யாரோடது, யார் டாமினண்டா இருக்காங்களோ இல்ல யார் மெயினான ஹோஸ்ட் கல்ச்சரா இருக்கிறாங்களோ அவங்களோட அடாப்ட் பண்ணிக்கிறது பை லீவிங் தேர் ஓன் கல்ச்சர். ஓகே, இதே வந்து கல்ச்சுரல் ஹெக்மோனி அப்படின்னா என்னன்னா, தி சேம் திங் தான். கல்ச்சுரல் அசிமிலேஷன் நடக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வில் பி கல்ச்சுரல் ஹெக்மோனி. இங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மெயின் கல்ச்சர் இருக்காங்கல்ல, ஒரு மெயின் ஹோஸ்ட் கல்ச்சரோ இருக்கட்டும், இல்ல டாமினன்ட் கல்ச்சரா இருக்கட்டும், அவங்க வந்து தாங்கிட்ட இருக்கிற பவரை யூஸ் பண்ணி, ஓகேவா, தாங்கிட்ட இருக்கிற பவரை பயன்படுத்தி இன்னொரு கல்ச்சரை வந்து எழுந்திருக்கவே விடாம பண்றது. ஓகேங்களா? நான் தான் பெருசு, நான் தான் பெரிய ஆளு, நான் சொல்றது நீ கேளு, நான் சொல்றதுதான் கல்ச்சர், நான் சொல்றதுதான் பிலீஃப்னு இன்னொருத்தவங்களை அழுத்தி 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 இவனோட கல்ச்சரை அவங்க மேல திணிக்கிறது, அத கல்ச்சுரல் ஹேகிமோனி அப்படின்னு சொல்லுவோம். சோ கல்ச்சரல் அசிமிலேஷன் நடக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வில் பி கல்ச்சுரல் ஹேகிமோனி. ஓகேங்களா? சோ இதுல வேர்ட்ஸ் டிஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். ஐ திங்க் மோஸ்ட் நீங்க எந்த ஒரு இதுலயும் பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, எஸ்பெஷலி தமிழ்ல. ஏன்னா இது ரொம்ப வந்து நீஷான ஒரு டாபிக். இது எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி நம்ம மல்டிபிள் டைம் பார்த்து அனலைஸ் பண்றப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜில இருந்து கேக்குறாங்க போல டேர்ம்ஸ் அப்படின்றது ரிலேட்டடா. ஓகே, ஒரு கொஸ்டின் ஒன்னு சால்வ் பண்ணலாம். இங்க பாருங்க. இஃப் A thinks that his culture is naturally superior to that of B, then what word best describe A's attitude? ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட கல்ச்சர் தான் நேச்சுரலி சுப்பீரியர் கம்பேர்ட் டு பி அப்படின்ற இன்னொரு பர்சன். அப்ப ஏவோட ஆட்டிடியூட நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வெறும் ஆன்சர் மட்டும் தெரிஞ்சிருந்தா பத்தாது. அடுத்தடுத்த டைம் நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப உங்களுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸோட மீனிங்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இதுக்கு எத்னோசென்ட்ரிக் தான் கரெக்ட் ஆன்சர், தன்னோட கல்ச்சர் சுப்பீரியர் அப்படின்னு நினைக்கிறது. பட் ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஆந்த்ரோசென்ட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷங்க தான் பெரிய ஆளு, நம்மளுக்கு தாண்டி தான் மத்த எல்லாமே, மனுஷன் சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு நினைக்கிறது, அதை தான் நம்ம ஆந்த்ரோசென்ட்ரிக் அப்படி சொல்றோம். வேறஸ் எத்னோகிராபிக் அப்படின்னா என்னன்னா, திஸ் இஸ் அ ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. ஓகேங்களா? இது வந்து கல்ச்சர்ஸை பத்தி படிக்கிறது தான்.
இதுவும் ஆந்த்ரோபாலஜி கீழ படிப்போம். பட் தென் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டூ சுப்பீரியர் ஃபீலிங் அதெல்லாம் இதுல எதுவும் இருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி அவ்வளவுதான். இதே நம்ம எத்னோசென்ட்ரிக்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் ஓன் கல்ச்சர் தான் சுப்பீரியர், மத்தவங்களதெல்லாம் சும்மா அப்படின்ற மாரி யோசிக்கிறது. என்டமலாஜிக்கல் நமக்கு தேவையில்லாத வார்த்தை. ஸ்டடி ஆஃப் இன்டெக்ஸ் என்டமலாஜின்னு சொல்லுவோம் இன்செக்ட்ஸ. சோ அது நம்மளுக்கு இந்த இடத்துல தேவையில்ல. பட் ஜஸ்ட் த டெர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிறது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். சோ இன்னைக்கே நம்ம கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜில கம்யூனிகேஷன் ஃபார் டெவலப்மென்ட் யூனிட்டுக்கு கீழ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய டெர்ம்ஸ் டெஃபினிஷன்ஸ் அததான் பார்த்திருக்கோம். இது இல்லாம இன்னும் நெறைய இருக்கு. குட்டியா விஷயங்கள் நெறைய. உங்களுக்கு தமிழ்ல எது ரிலேட்டடா எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. I'll give you those videos as soon as possible. Until then, June exam ரொம்ப பக்கத்துல இருக்கு. நல்லா படிங்க. All the very best.